எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? சொல்லு ரஞ்சிதம். ஏண்டி உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்ன ஆச்சு? நீயே போன் பண்ணி இப்படி கேட்டுட்டு இருக்க? விக்கி தம்பியோட போனல்ல, எதுக்கு திரும்பவும் அந்த நரகத்துக்கு வந்த? ரஞ்சிதம், நான் என்ன இந்த வீட்டை விட்டு போகணும்னு அங்க போனேன். போன இடத்துல மாட்டிக்கிட்டோம். காலையில தான் வர முடிஞ்சது. நீயும் இந்த வீட்ல இருக்கிறவங்க நினைச்ச மாதிரியே தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்க. ஏண்டி இப்படி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்குமாடி? போனவ அப்படியே உன் புருஷனை கூட்டிக்கிட்டு வேற எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு திரும்ப இங்க வந்த? நிரந்தரமா விக்கிய கூட்டிட்டு போக சொல்றியா? ரஞ்சிதம், அத ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நீ என்ன அப்படி வளர்க்கல. ஏன் உன்னை அப்படி வளர்க்கலன்னு இப்ப வருத்தப்படுற? அதுக்காக வருத்தப்படக்கூடாது ரஞ்சிதம். நீ பெருமை தான் படணும். உயிரே போனாலும் சரி, கொடுத்த வாக்க மீறி நான் நடந்துக்கவே மாட்டேன். விக்கி கவிக்கு தான் சொந்தம். அந்த முடிவுல எனக்கு எந்த மாற்றமும் வரவே வராது. அப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இனி இல்ல? இருக்கு. ஏய், எங்கடி இருக்கு? எங்க இருக்கு? விக்கி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தே நானும் சந்தோஷமா இருந்துருவேன் என் லைஃப் பூரா. அடியா அறிவு கட்டவளே, ஏண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ரஞ்சிதோ, நீ என் இடத்துல இருந்து என்னோட மனநிலையில இருந்து பார்த்தாதான் என் சந்தோஷம் என்னன்னு உனக்கு புரியும். நேத்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நேத்து எனக்கு அங்க ஷாக் அடிச்சு நான் விழுந்துட்டேன். ஷாக் அடிச்சுதா? என்னடி சொல்ற? அப்ப விக்கி எப்படி துடிச்சு போனார் தெரியுமா? என்னால பார்க்க முடியல, பேச முடியலையே தவிர அவரு எனக்காக எப்படி துடிச்சு போனாருங்கறத என்னால உணர முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. எனக்கு ஒண்ணுன்னா, அவர் அறியாமலே அவர் துடிச்சு போயிடுறார் தெரியுமா? எனக்கு இது போதும் ரஞ்சிதம். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னொரு ஜென்மம் எடுத்தா இதே மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு இந்த சந்தோஷம் போதும் ரஞ்சிதம். ரஞ்சிதம், என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலடி. சரி, நீ சாப்பிட்டியா? நீ அமைதியா இருக்கிறப்பவே தெரியுது நீ சாப்பிடலன்னு. முதல்ல நீ போய் சாப்பிட போ. அப்புறமா நான் உனக்கு கால் பண்றேன். சரி, ஓகே, பாய். அத்தை, சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க சாப்பிடலாம். வேணாம் சித்ரா. ஏன் அத்தை? அஞ்சலிய நினைச்சா எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அத்தை, அஞ்சலிக்கு விக்கி தம்பியும் அவ அப்பாவும் கூட இருக்காங்க. அவளுக்கு எதுவும் ஆகாம அவங்க பாத்துப்பாங்க. நீங்க எதுக்கு வீணா கவலைப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இல்ல சித்ரா, அந்த படுபாவி ராட்சசி சும்மாவே என் பேத்திய படுத்து எடுப்பா. அவங்க 2 பேரும் இப்படி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வெளியில இருந்துட்டு வந்தா சும்மா விடுவாளா அவ? அவ ஒருத்தி பத்தாதுன்னு துணைக்கு அவ தங்கச்சின்னு சொல்லி இன்னொரு ராட்சசி வேற வந்திருக்கா. 2 பேரும் சேர்ந்து அஞ்சலிய என்ன பாடுபடுத்த போறாங்களோ, அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு சித்ரா.